வசனங்களை வாசித்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அவர் வந்த நோக்கம், அவர் எப்படிப்பட்ட குடும்பத்தை, எப்படிப்பட்ட நோக்கம் உள்ளவர்களுடைய குடும்பத்தில் அவர் வந்தார் என்பதை குறித்து நாம் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளில் கூட இந்த நாம் வாசித்த வேத பகுதி, லூக்காவில் ஒரு வேத பகுதி வாசித்தோம். அடுத்து ஏசாயா புஸ்தகத்தில் ஒரு பகுதி, அந்த 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அதில் 6ஆம் வசனத்தை கூட வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இப்படி 4000 வருடங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தேவன் இந்த பூமியில பிறப்பார். அவர் அதிகாரமுடையவராய், வல்லமை உடையவராய் இந்த பூமிக்கு வருவார், சகல ஜனங்களையும் ரட்சிப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை 4000 வருடங்களுக்கு முன்பாக. அது எப்பொழுது நிறைவேறினது என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டுல லூக்கா புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல அது நிறைவேறுகிறது. அதான் நம்ம வாசித்தோம். லூக்கா புஸ்தகத்துல அவர் பிறந்த பிறப்பின் அடையாளங்களை எல்லாம் அங்கே சொல்லப்பட்டதை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த இயேசு கிறிஸ்து பூமியில வருவதற்கு ஒரு முக்கியமான ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். முக்கியமான குடும்பம். இந்த பூமியில அநேக குடும்பங்கள் அந்த நாட்களில் இருந்தது. ராஜ பரம்பரையெல்லாம் அங்க வாழ்ந்தார்கள். ஏரோது ராஜா இருந்தாரு, அநேக ராஜாக்கள்லாம் அங்க வாழ்ந்தாங்க, அநேக பேர் பெற்றவர்கள் வாழ்ந்தாங்க. ஆனாலும் அங்க இயேசு ஒரு குடும்பத்தை, அவர் பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமியிலே ஒரு மனிதனாக பிறக்க வைப்பதற்கு ஒரு குடும்பத்தை, அதுக்குரிய தகுதியுள்ள குடும்பத்தை அவர் என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்டார். முதலாவது நாம் பார்க்க போனால் அங்கே யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு குறித்து, யோசேப்பு முதலாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு புத்திமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நீதிமான். யோசேப்பை குறித்து நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது அவன் புத்திமான், அடுத்தது அவன் பக்திமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான், புத்திமான். அப்படிப்பட்ட நீதிமானை, புத்திமானை, பக்திமானை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். பின்ன அத்தனை ஜனக்கூட்டம் இருந்த போது இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில அனுப்புவதற்கு சித்தம் கொண்ட தேவன் ஒரு நீதிமானத்தான் ஆண்டவர் தேடினார். ஒரு நீதிமான் இந்த பூமியில இருப்பானா என்று சொல்லி. அங்கே மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அதாங்க நீதிமான். ஒரு நீதிமான் முதலாவது பிறருடைய குற்றத்தை பார்க்க மாட்டான், பிறருடைய தப்பை பார்க்க மாட்டான், பிறருடைய குறையை பார்க்க மாட்டான். வேதத்தில் சொல்லி இருக்கிறப்பட்டபடி முதலாவது உன் கண்ணில் இருக்கிற எண்ணத்தை எடுத்து போடு, உத்தரத்தை எடுத்து போடு. அதுக்கப்புறம் உன் சகோதரனுடைய கண்களில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகைப்பார் அப்படின்னு வேதம் சொல்லி இருக்கிறது. அதே போல அந்த காலத்துல, இப்ப இன்னைக்காவது பரவாயில்ல, இதெல்லாம் சாதாரண காரியம்தான். ஒரு பொண்ணை காதலிச்சு லவ் பண்ணி ஒரு கர்ப்பவதி ஆக்கி விட்டுட்டு போறதெல்லாம் இன்னைக்கு சகசமா போயிடுச்சு. அவ சரியில்லை, சும்மா ஒரு பழக்கத்துல வந்தது அப்படின்னு சொல்லி நான் முறையோடு வேற ஒண்ணு திருமணம் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமா காய்கறி, ஆடு மாடுகள் வாங்குற விற்கிற ஒரு வியாபாரம் போல ஆகி போய் விட்டது. நான் அந்த காலத்துல ஒரு சகோதரியோ சகோதரனோ கண்டுபிடிக்கப்பட்டால்
அவங்கள கல்லெறிஞ்சு கொல்லணும். அதுலயும் ஒரு திருமணமாகாத ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக இருந்தா இதை விட கேவலமும் அவமானமும் வேற வேற இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம். அப்பொழுது யோசேப்புக்கு அங்க திருமணம் ஒண்ணு நடந்துச்சா? நம்ம வீட்டுக்கு ஒரு மருமகளை நிச்சயம் பண்ணிட்டு வந்து அவளை பெண்ணா கூட்டிட்டு வரும்போது வயிற்றுல குழந்தையோட தாங்கிட்டு வந்தா நம்ம என்ன பண்ணுவாங்க? நம்ம தாய்மார்கள், நம்ம மாமியார்மார்கள் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு கணவனோடு கூடி வாழ்ந்து பிள்ளையை பெற்றெடுக்கிறவங்களுக்கு கூட சில கருத்து வேறுபாடு வரும்போது என்ன பேசுறாங்க? இந்த புள்ள எனக்கு பிறக்கல அப்படின்னு சொல்றான். புருஷன் சொல்றான். மனசார கல்யாணம் பண்ணி அவளோடு கூடி வாழ்ந்து அவனால அவ புள்ளைய சுமந்து பெற்றெடுத்த அந்த புள்ளைய பெற்றெடுக்கும் போது சில கருத்து வேறுபாடு ஏதாவது வந்துச்சு, உடனே சொல்றான் இந்த புள்ள எனக்குரியது இல்லை அப்படித்தானே சொல்றாங்க. இன்னைக்கு நடக்குது சாதாரணமா. ஆனா அன்னைக்கு அவனுக்கு யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தது. நிச்சயம் தான் பண்ணியிருந்தாங்க. இந்த யோசேப்புக்கு மரியாதை திருமணம் செய்வதாக அங்க ஒரு நிச்சய உடன்படிக்கை தான் பண்ணியிருந்தாங்க. திருமணம் முறைப்படி ஆகல. அப்படி ஆனதாக வேதத்துல எங்கேயும் இல்லை. அந்த சூழ்நிலையில அவன் பார்க்கிறான், மனைவி கர்ப்பமா இருக்கிறான். அப்போ இவனுக்கு ஒரு யோசனை. இப்படி அவன் நம்மள மாதிரி தான் கொஞ்சம் யோசிச்சிருக்கிறாரு யோசேப்பு. நாமுக்கும் அந்த அம்மாவுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை, எந்த விதமான ஒரு உறவு முறையுமே இல்லை. ஆனா அவ கர்ப்பவதியா இருக்கிறா. இது யாருக்கோ எப்படியோ அப்படிங்கிற சந்தேகத்துல அவன் என்ன பண்ணிட்டாரு? இதை வெளியே என்ன பண்ணக்கூடாது சொல்லி வீணா ஒரு பெண்ணை கேவலப்படுத்தக்கூடாது, ஒரு குடும்பத்தை தரக்குறைவா என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை மனதிலே வைத்து கொண்டு அவன் எப்படியாவது தூங்கும் போது ராத்திரி வேளையில அவளை அப்படியா தூங்க வச்சுட்டு கடந்து போயிடலாம், எஸ்கேப் ஆகி போயிடலாம். யாருக்கு தெரியாது. உலகம் பார்த்து அவளை ஒரு வேசின்னு சொல்லுமா? சொல்லாது. ஏன்னா அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது யோசேப்புக்கு. அவங்க சந்தோஷமா ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த உலகம் பார்த்து என்ன சொல்லும்? இது யோசேப்புடைய குமாரன், யோசேப்புக்கு பிறந்த மகன் அப்படின்னு உலகம் சொல்லும். பாருங்க எவ்வளவு ஞானமாய். அவள் முறைப்படி திருமணம் ஆகாமல் போயிருந்தாலும் அவள் வயிற்றிலே ஒரு குழந்தை இருக்கிறது என்று சொல்லி தெரிந்து கொண்டு அவளை அவமானப்படுத்தாமல் அவ்வளவு பெரிய காரியத்தை அப்படியே மறைத்து இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுடைய வாய்களை அடைத்து அந்த குற்றத்தை வெளிப்படுத்தாதபடி அதை தேவனுக்கு முன்பாக அவன் நீதியை காத்து கொண்டான். அல்லேலூயா. அதான் யாரை குறித்து குறை சொல்லக்கூடாது. குறைகள் இல்லாத மனுஷ உலகத்துல யாருமே இல்லை. அந்த குறையை வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னா அனைத்து குறைக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்? பங்காளராக மாறிடுவோம். ஒருத்தருக்குள்ள இருக்கிற தவற லேசா அப்படி உணர்த்தி வெளியே காட்டிட்டா அத்தனை தவறுக்கு நம்ம அடிமைப்பட்டவர்களாய் கர்த்தர் அங்க கணக்கில் எழுதி வச்சிருவார். அந்த நீதிமான் அவ்வளவு பெரிய தவறுங்க. கொலைக்கா பாதத்தை கூட மன்னிச்சிருவாங்க. ஒரு சகோதரியை பார்த்து இப்படி நீ வாழ்க்கை கெட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டா அவ வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. இனி அந்த சந்ததிக்கே அவ்வளவு பெரிய இழிவு. அதை அப்படியா ஞானமா இதை மறைத்தார் யோசேப்பு. பாருங்க, இப்ப தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் ஒருத்தரை குற்றப்படுத்துறதுக்கு அவ்வளவு துணிகரமாய் உள்ளம் எழும்பாது. தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமா இருந்தா பிறருடைய குற்றத்தை பார்க்காது, அந்த குற்றத்தை பார்த்து இந்த குற்றத்துக்கு நம்ம அதிலிருந்து விடுதலை அடைய என்ன வகை செய்வோம், இந்த குற்றத்தை மறைப்பதற்கு என்ன வழி, இந்த குற்றத்தை இந்த தகாத காரியத்தை மறைப்பதற்கு என்ன வழி என்று சொல்லி யோசித்து தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி அதை வெளிப்படுத்தாதபடி தன்னுடைய குறையை உணர்ந்து அதை என்ன பண்ணுவாங்க? மறைப்பாங்க. அதை வெளிப்படுத்த மாட்டாங்க, யாரையும் குற்றப்படுத்த மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க, அவதூறு பேச மாட்டாங்க. ஆனா இந்த யோசேப்பு அப்படித்தான் அவ்வளவு பெரிய குற்றத்தை தன் இருதயத்திலே வைத்து அவன் அடக்கி கொண்டான். அவன் நித்திரை செய்கிறான். அந்த நித்திரையிலே தேவதூதன் அங்கே தரிசனமாகி, ஏன்னா தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், தேவனால் அனுப்பப்பட்ட அந்த சிசு. அப்ப தேவன் அங்க தேவதூதன் சொல்லுகிறான், யோசேப்பே யோசேப்பே, நீ சந்தேகப்படாத, நீ யோசிக்காத, அவளை தள்ளிவிட நினைக்காத. அந்த குழந்தை தேவனால் உண்டானது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது. அல்லேலூயா.
ஒரு கையை தட்டி சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட சந்தேகங்கள், நெருங்கிய சிநேகிதனை கூட பிரிக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை பிசாசு கொண்டு வருவான். ஏன்னா தேவ திட்டம் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நடுவாக ஒரு குழந்தையை தந்து இந்த பூமியில ரட்சிக்க இயேசுவை அனுப்பணும் அப்படின்னு தேவனுடைய திட்டம் வச்சிருந்தார். ஆனா பிசாசு என்ன பண்ணினான்? சந்தேகத்தை கொண்டு வந்தான். இது உனக்கு உள்ள பிள்ளை இல்ல, இது யாருக்கோ உருவாயிருக்குது, நீ இவரோடு கூடி வாழ்ந்து இப்படி மோசமான நடத்தை கெட்ட குழந்தைய உனக்கு பெற்றெடுப்பதற்கு தகுதி இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்தான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டு வந்துதான் சகல நல்ல ஒரு உறவை பிரித்து விடுகிறது, நட்பை பிரித்து விடுகிறது, சமாதானத்தை குலைத்து போடுகிறது, ஒரு மனதை குலைத்து போடுகிறது, தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை உடைத்து போடுகிறது, தேவன் வைத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதத்தை சீரழித்து எல்லாம் இழந்து போய் விடுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த யோசேப்பு நீதிமானாய் அவ்வளவு பெரிய குற்றத்தை மறைப்பதற்கு அவன் யாரிடத்திலும் சொல்லாமல் அவனுடைய குடும்ப கௌரவத்தை காப்பாற்றி ஜனங்களுடைய வாய்களை அடைத்து மரியாளுடைய குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்றி இந்த பூமியிலே தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவன் யாரிடத்திலும் சொல்லாதபடி அவன் நித்திரை செய்யும் பொழுது அவன் போய்விடலாம் என்றிருந்த வேளையிலே தேவன் தூதன் அங்கே தரிசனமாகி அவனுக்கு விளக்கத்தை கொடுக்கிறான். உண்மையாக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரத்துக்கு ஒரு காரியத்தை பிசாசு கொண்டு வருவான். ஆனால் அந்த வேளையில தேவன் நல்ல வெளிப்பாட்டை தந்து அதனுடைய உண்மையான கருத்தை விளக்கி தருவார். ஆமென். அன்படினாலே இந்த யோசேப்பு நீதிமானாய் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை நீதிமானாய் நம்மை பார்க்கணும். நீதிமான் என்று சொல்லி தேவன் நமக்கு தீர்ப்பு கொடுக்கணும். நீதிமான் என்று சொல்லி நீதிமான் பிறருடைய குற்றங்களை பாராமல் தன்னுடைய குறைகளை பார்த்து பிறருடைய குற்றங்களில் இருந்து அவனை விடுதலையாக்க வகை தேடுவான், அவனை தூக்கிவிட வகை தேடுவான், அவனை எப்படியாவது அவனை ஒரு நீதிமான் என்ற ஸ்தானத்தில் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி வகை தேடுவான். ஆனால் இன்னைக்கு காலங்கள் மாறி நல்லவனை கூட பொல்லாதவன் என்று சொல்லி அவதூறு சொல்லுகிற காலமாய் இருக்கிறது. உண்மையாய் ஒரு சகோதரி ஒரு சகோதரனோடு சகோதர ஐக்கியத்தில் பேசினாலும் அவர்கள் நடத்த கெட்டவர் என்று சொல்லி இன்னைக்கு உலகம் தூக்குகிற காலங்களாக இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட காலத்தில் வாழுகிற நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வேதத்தின்படி இந்த யோசேப்பை போல நீதிமானாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். நீதிமானாய் வாழ்வதற்கு நாம் வகை தேடுவோம். அடுத்து லூக்காவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் தாவீது வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினால் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி நாட்டில் உள்ள பெத்லகேமுக்கு போனார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அங்கே யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நியமிக்கப்பட்டது. ஆனால் திருமணம் அங்கு நடந்ததாக இல்லை. ஆனால் முறைப்படி அவங்களுக்கு திருமணம் ஆகாட்டாலும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. கர்ப்பவதியாக இருக்கிறார். இந்த குழந்தை பிறந்தா இந்த குழந்தைக்கு குடியுரிமை எங்க கிடைக்கும்? எப்படி இது குடியுரிமை? இது நம்முடைய குமாரன் அப்படிங்கிறத எப்படி நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற யோசித்து பார்த்தார். ஏன்னா அந்த குடிமதிப்பு எழுதினாத்தான் இயேசு கிறிஸ்துடைய பேரு அங்க யோசேப்புடைய குடும்பத்தில் சேர்க்கப்படும், தாவீதின் சந்ததியில் சேர்க்கப்படும். அப்போ அந்த குடிமதிப்பை எழுதி ஆகணும். ஏன்னா முறைப்படி அங்க திருமணம் முடிந்து இவர்கள் கணவன் மனைவியாக அங்க ரெக்கார்ட் ஆகல. அப்போ இந்த கர்ப்பத்தில் இருக்கிற இந்த குழந்தைக்கு ஒரு உரிமையை நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக் கொடுக்கணும். இன்னாருடைய மகன், இந்த நாட்டான், இந்த தேசத்தான், இந்த இனத்தாரை சேர்ந்தவன், இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற அங்க உரிமையை அங்க நிலைநாட்டணும். அதுக்காக அவர் புத்தியோடு செயல்பட்டார். ஒருவேளை அப்படி போகல அப்படின்னா சரித்திரத்தில் அவங்க பேரை இருந்திருக்காது. அப்போ இல்லாத ஒன்றை உருவாக்க புத்தியோடு செயல்பட்டார்.
தனக்கு முறைப்படி திருமணமாகி அட்டவணையில பேர் இல்லாமல் போனாலும் ஒரு புதிய அட்டவணையில பேர் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தேசத்திற்கு மதிப்பு எழுதும்படி எல்லா நாட்டாரும் தங்கள் தங்கள் நாடுகளுக்கு ஊருக்கு தேசத்துக்கு போன போது யோசேப்பும் தனக்கு நியமிக்கப்பட்ட மனைவியாகிய மரியாளையும் அங்கே அழைத்து செல்லுகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கலாம். ஆனாலும் நாம் புத்தியோடு செயல்படணும். அதுக்கு ஒரு உரிமை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இப்ப அங்க போகாம இருந்த இடத்துல பிறந்திருந்தா அந்த குடிமதிப்பு அவங்க இருக்கிற இடத்துல சேர்க்க முடியாது. ஏன்னா இப்ப எங்க வேணாலும் பிறக்கிறாங்களோ அந்த பிறந்த நாட்டுக்கு சொந்தம் அப்படின்னு. ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. பெத்லகேம் அப்படின்னா பெத்லகேமுக்குள்ள எங்க இருந்தாலும் அங்க போய் தான் குடிமதிப்பு எடுக்கணும். அங்க பிறந்தவங்களுக்கு தான் அந்த நாட்டுக்கு சொந்தமாகும். அங்கிருந்து இந்தியாவில் வந்திருந்தா இங்க சேர்த்துக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படியாவது அந்த சரித்திரத்துல தன்னுடைய குடும்பத்தின் பெயரை அட்டவணையில ஏற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு புத்தியோடு செயல்பட்டார் யோசேப்பு. இப்படிப்பட்ட புத்திமானை தான் ஆண்டவர் தேடுகிறார். இப்படிப்பட்ட புத்திமானை, புத்தி இல்லாமல் தன் காரியத்தை கெடுத்துக் கொள்கிறவர்களை தேடவில்லை. புத்தியோடு சரியாய் அக்கறையோடு கரிசனையோடு புத்திமானாய் செயல்படுகிற ஒரு யோசேப்பை தான் தேவன் தெரிந்தார். அடுத்து பாத்தீங்கன்னா பக்திமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 2:41 வாசிங்க. லூக்கா 2:41 2ஆம் அதிகாரம். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமுக்கு போவார்கள். பாருங்க, ஒரு பக்தி உள்ள குடும்பம் எங்க போய் இருந்தாலும் எந்த தேசத்துல இருந்தாலும் அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஆலயத்துல போய் பாஸ்கா பண்டிகை கொண்டாடுவாங்க. அது எங்க இருந்தாலும் சரி, கரெக்டா அந்த நாள்ல போய் அவங்க சந்ததிகள் கோத்திரங்கள் எல்லாம் போய் ஒன்னா சேரணும். எங்க போனோம்? எருசலேமுக்கு போகணும். அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவா, ஆப்பிரிக்காவா, இந்தியாவா, எந்த தேசத்துல இருந்தாலும் நாம எப்படி வாரந்தோறும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பல ஊர்கள் கிராமத்தில் இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் என்கிற அந்த கட்டளையின்படி வாரந்தோறும் ஆராதிக்கிறது போல அவர்கள் வருஷந்தோறும் அந்த சந்ததியாய் குடும்பமாய் சேர்ந்து அங்க தேவனுக்கு பரிசளித்து பாஸ்கா பண்டிகை கொண்டாடி அங்கே தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. அப்போ அதை கரெக்டா அவர் என்ன பண்ணாரு? கை கொண்டார். அந்த பக்தியை அவர் வெளிப்படுத்தினார். பக்திமானாய் வாழ்ந்தார். நீதிமானாய், புத்திமானாய், பக்திமானாய். இப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரியும் அவருக்கு இவர் நீதிமானா இருப்பார் அப்படின்னு சொல்லி, இவர் புத்தியோடு இருப்பார், இவர் பக்தியா இருப்பார் அப்படிங்கிறது தெரியும். அவர் பக்தியா இருந்ததுனாலதான், அவர் நீதியா இருந்ததுனாலதான், அவர் புத்தியாய் செயல்பட்டதுனாலதான் தன் குழந்தைக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார், தன் பிள்ளைக்கு. ஆமென். ஒரு தகப்பன், ஒரு தாய் நீதிமானாய், புத்திமானாய், பக்திமானாய் இருந்தா அந்த நீதியையும் புத்தியையும் பக்தியையும் தன் பிள்ளைக்கு என்ன பண்ணாங்க? சொல்லி கொடுப்பாங்க. அப்போ இப்படி சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கிறாங்க தன்னுடைய குமாரனுக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை தேவன் தெரிந்திருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா மரியாதை குறித்து நாம் பார்க்க போனால், மரியாதை அதே லூக்கா 1ஆம் அதிகாரத்தில், லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீதின் வம்சத்தாராகிய யோசேப்பு என்னும் நாமமுள்ள புருஷனுக்கு பாருங்க, அங்கே நியமிக்கப்பட்டிருந்த, திருமணமாக்கப்பட்டன்னு சொல்லல, நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு. அப்போ நியமிக்கப்பட்டிருந்தா கன்னிகையா இருக்கிறார். தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். இவள் தாங்க மரியாள். அவ எப்படிப்பட்டவர்? கன்னிகை, ஒரு கன்னிப்பெண், கன்னிமை கெடாதவள். ஆனா தேவனால் அவள் கற்பம் தரித்திருக்கிறாள். இவள் கன்னிகையா இருக்கிறாள். அந்த கன்னிகை கற்பம் தரிக்கிறதை பார்த்துதான் யோசேப்புக்கு சந்தேகம் வந்தது. ஆனாலும் அவன் நீதிமானா இருந்தபடினாலே புத்தியோடு காரியங்களை எல்லாம் செய்தான். அவள் கன்னிகை, அவள் மரியாள் என்று அழைக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 37ஆம் வசனம் வாசிங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள்,
நான் ஆண்டவருக்கு அடிமை. இதோ ஆண்டவருக்கு அடிமை. ஒரு அடிமையாக ஒப்பு கொடுக்கிற ஒரு பாத்திரம். ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னாலும் அதை கீழ்ப்படிந்து அப்படியே செய்வோம்ப்பா அப்படின்னு சொல்லி தன்னை முற்றிலும் அடிமையாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு பாத்திரம் தான் மரியாள். யோசேப்பை எப்படி நீதிமானாய் புத்திமானாய் பக்திமானாய் கண்டமோ, அதே போல இந்த மரியாள் ஒரு அடிமையாய் தன்னை முற்றிலும் எல்லாவற்றிலும் தன்னை கீழ்ப்படுத்தி தாழ்த்தி ஒரு அடிமையாக ஒப்பு கொடுக்கிற ஒரு அர்ப்பணிப்பு உள்ள ஒரு கன்னிகை மரியாள். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு உள்ள ஒரு பாத்திரத்தை தான் ஆண்டவர் தேடுகிறார். மரியாளை போல ஒரு அர்ப்பணிப்பு. நான் அடிமை ஆண்டவரை, நான் ஒண்ணும் இல்லை, எல்லாம் நீங்க, உங்களால எல்லாம் நடக்கும், என்னால ஒண்ணும் இல்லை, நான் கன்னிகையா இருந்தாலும் என்னை ஒரு குழந்தையை சுமக்கிற தாயாக மாற்ற உங்களால முடியும் அப்படிங்கிற ஒரு அடிமை என்று ஒப்பு கொடுத்தார். ஒரு அடிமையாக ஒவ்வொரு மனுஷனும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பாத்திரம் அடிமையாக ஒப்பு கொடுக்கணும். அப்படிப்பட்ட அடிமைகளை தான் தேவன் பார்க்கிறார். அடிமை. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அப்பொழுது தேவதூதன், அந்த வசனம் முடிஞ்சிருச்சா? 37 வாசிங்க. போய்விட்டான். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி வாழ்த்துகிறார். அப்போ இந்த அடிமைங்கிற தன்னை தாழ்த்தி எல்லாவற்றிலும் வெறுமையாக்குற ஒரு பாத்திரத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமுள்ள பாத்திரமாய் நான் வெறுமை, நான் அடிமைன்னு யாரு தன்னை ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்களத்தான் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்படி இந்த அம்மா, இந்த மரியாள், இந்த கன்னிகை நான் ஒரு அடிமைன்னு ஒப்பு கொடுத்தாரு. ஆனா தேவன் அவளை ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் மாற்றினார். அல்லேலூயா. அடுத்து ஒரு வசனம் சொல்லி இருக்கிறது, கிருபை பெற்றவளே என்று சொல்லி. கிருபை பெற்றவளே, அதே லூக்காவில் தான் 1ஆம் அதிகாரத்துல கிருபை பெற்றவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் தேவனாலே கிருபையும் பெற்றிருந்தார். தன்னை அடிமையாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவள் அடிமை என்று தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த நிமித்தம் அவருடைய தேவனிடத்திலிருந்து கிருபையும் பெற்றிருக்கிறார். அப்படி நாம் வெறுமையாக்கி தன்னை அடிமையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய கிருபையினாலே நம்மை நிரப்புவார். நம்முடைய பாத்திரத்தை கிருபையினால் நிரப்புவார். அல்லேலூயா. அங்கே 2:51 வாசிங்க. சாரி 2 அந்த 1ஆம் அதிகாரத்துல 36 வாசிங்க. இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத், அதுல ஒரு வசனம் வருங்க, கிருபை பெற்றவளே அப்படின்னு சொல்லி. 28 அதுதான் நான் வாசிக்க சொன்னேன் முழுவதும். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க. பாருங்க, கிருபை பெற்றவளே. அப்ப அவள் தேவனுடைய கிருபையை பெற்றிருந்தார். இந்த உலகத்துல எத்தனை அவமானம் வந்தாலும் சரி, எத்தனை நிந்தா வந்தாலும் சரி, ஒரு கன்னிகை இப்படி ஒரு கருவை தாங்கி இருக்கிறார் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு தெரிந்து என்னை அவமானப்படுத்தி என்னை நடத்தவிட்டல் என்று சொல்லி கல்லாலே எறிந்து என்னை கொன்றாலும் பரவாயில்லை, நான் தேவனுக்கு அடிமை, அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தேவனிடத்திலே கிருபையை பெற்றுக்கொண்டார். அதனாலதான் தன்னுடைய உயிரை கூட அவர் பொருட்டா எண்ணாதபடி, நான் மரித்தாலும் பரவாயில்லை, எல்லாரும் இந்த ஜனங்களெல்லாம் என்னை குறித்து கேள்விப்பட்டு இவள் கற்பம் தரித்திருக்கிறாள், மனைவி அறியாதபடி அப்படின்னு சொல்லி என்னை ஒரு நடத்தை கற்றோம் என்று சொல்லி கல்லெறிந்து என்னை கொன்றாலும் பரவாயில்லை, நான் தேவனுக்கு அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் அவர் கிருபை பெற்றார். நம்முடைய வாழ்க்கையும் அப்படி இருக்கணும். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும். எதையுமே அள்ளி அரைச்சு தெருவில் கொண்டு நிறுத்திடக்கூடாது. ஒரு மருமகள் ஒரு மாமியாரோட ஒரு சின்ன காரியங்களை ஏதோ ஒரு வாய் பேசிக்க அல்லது தவறாய் பேசிவிட்டால் அதை உடனே தெருவிலே கொண்டு வந்து என்னை ஒரு மாமியார்னு கூட பார்க்காம இப்படி பேசிட்டா அப்படியே தெருவில் கொட்டிடுறது. நாளைக்கு அதே மருமக தான்
கடைசி நேரத்துல தலை சாய்த்து படுத்திருக்கும் போது அவதான் உனக்கு பால் ஊத்தி கடைசியில குழியில வைப்பா. ஒரு மாமியார் ஏதாவது வித்தியாசமா பேசின உடனே எங்க மாமியார் இப்படி எல்லாம் பேசிட்டாங்க, பரவாயில்ல, அவங்க கருத்தாங்கி ஒரு பையனை பெற்றதுனாலதான் நீ அவங்களுக்கு புருஷனா மாமியா மருமகளா வந்த. அதையெல்லாம் யோசிக்கணும். இதையெல்லாம் தெருவுல கொஞ்சம் விதைச்சிடக்கூடாது. சொந்த குடும்பத்தினுடைய வார்த்தை வெளியில என்ன பண்ணக்கூடாது. இந்த யோசேப்பு இந்த மரியாதை அப்படியாய் மூடி மறைத்து, யோசேப்பு தன்னுடைய காரியத்தை வெளிப்படையாய் கொண்டு போகாமல் அவள் எல்லாவற்றையும் மறைத்து தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் நடந்து கொண்டான். இன்னைக்கு சின்ன ஒரு வாய்த்தாரன் கூட பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிற நல்ல சந்தோஷமா அத்தை மருமகளை மகளேன்னு கூட சில பேர் பேசுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் வித்தியாசம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த மகளேன்னு சொன்ன வார்த்தை அடாடாடாடாடாடா பெரிய ட்ரெயின் வர்ற மாதிரி தான் கடமுடான்னு எல்லாம் சட்டி உடையிறது பானை உடையிறதும் எல்லாம் ஆகி போயிடும். இதெல்லாம் வேண்டாங்க. இது நமக்கு வேண்டாம். இது நமக்கு தகுதி இல்லை. ஆண்டவர் நம்மை ஒரு நீதிமானாய், புத்திமானாய், பக்திமானாய், கிருபை பெற்றவர்களாய், அடிமையாய் பார்க்கிறார். அப்படிப்பட்ட உங்களை என்னையும் உங்களுடைய குடும்பத்தை என்னுடைய குடும்பத்தையும் தான் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அங்கே இயேசு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு லூக்கா 2:51 வாசிங்க. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்து ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு அவர் பார்த்தா சொல்லியிருக்கலாம், நான் யார் தெரியுமா, நீங்க பெற்றதுதான் எனக்கு கடமை, எனக்கு அப்பான்னு தான் நீ பேரு, ஆனா நீ எனக்கு அப்பா இல்ல, நீ பெத்த தாயினாலும் என்ன ஒரு தாய்ங்கிற கடமை தானா, எனக்கு எல்லாமே பரலோக மகிமை இருக்கு, நான் எல்லாத்தையும் செய்ய முடியும், இந்த உலகத்தை ஆள நான் பிறந்திருக்கிறேன், சகல ஜனங்களையும் பரலோகத்துல சேர்க்கறதுக்கு நான் பிறந்திருக்கிறேன், நான் ஒரு இரட்சகரா பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டல. அவர் தாய் தகப்பனுக்கு எல்லா விதத்துல என்ன பண்ணார், அவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ள தேவன். அவர் பிறப்பிலே அதிசயம். அவர் பிறப்பதற்கு முன்னாகவே அவரை குறித்து 4000 வருடங்களுக்கு முன்பாக அவருடைய வல்லமையை குறித்து, அவருடைய தெய்வ வார்த்தைகளை குறித்து, அவர் தேவ பலத்தை குறித்து, அவர் ஆளுகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனமாக. அப்படிப்பட்ட குமாரனாகிய கிறிஸ்து இந்த தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணாராம், கீழ்ப்படிந்திருந்தார். எனக்கு பிரியமான இங்க அமர்ந்திருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படிந்திருக்கிறோம்? இப்படி கேட்டா சொல்லுவீங்க, எங்க அப்பா நீதிமான் இல்லை, எங்க அம்மா அடிமை இல்லை, எங்க அம்மா கிருபை பெற்றவ இல்லை, எங்க அப்பா புத்திமானா இல்லை, எங்க அப்பா பக்திமானா இல்லை, அப்படி எங்களுக்கு நீதியை சொல்லி வளர்க்கல, புத்தியை சொல்லி வளர்க்கல, பக்தியை சொல்லி வளர்க்கல, அதனால எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடாது நமக்கு. ஏன்னா தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், பிதாவாகிய தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பம் எப்படி ஒழுங்காய் இருந்தது. இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு ஒரு குடும்பத்தை தான் ஆண்டவர் முதலாவது தெரிந்து கொண்டு, அந்த குடும்பத்தின் மூலமாக தான் இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதனும் மீட்கப்படணும். அப்போ உங்க மூலமாக, என் மூலமாக நான் வாழ்கிற இந்த கிராமம் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலாவது என்னுடைய குடும்பம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கணும். நாம் ஒவ்வொருடைய குடும்பமும் அப்படி தேவனுக்கு பிரியமாய் இருக்கணும். வாழ்கிற பகுதியில நம்முடைய குடும்பத்தை பார்த்து, நாம் பக்தியை பார்த்து, புத்தியை பார்த்து, நம்முடைய நீதியை பார்த்து, நம்முடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படுதலை பார்த்து, நாம் வாழ்கிற கிராமம் முழுதும் தேவனுக்கு சேர்க்கப்பட, எழுச்சிப்படைய நாம் ஒரு பாத்திரமாய் நம்முடைய குடும்பம் விளங்க வேண்டும். இதைத்தான் எதிர்பார்க்கிறார். இவ்வளவு பெரிய பூமியில ஜனம் பெருத்த இவ்வளவு கோடி, பல எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களை மீட்க ஒரே ஒரு குடும்பத்தை தான் தெரிந்து கொண்டார், யோசேப்பையும் மரியாதையும். அதே போல நீங்க வாழ்கிற பகுதியில ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கலாம், பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கலாம். அவர்களெல்லாம் ரட்சிப்புகளை நடத்த உங்க ஒரு குடும்பத்தை தான் அவர் பார்க்கிறார். உங்களுடைய ஒரு புருஷனையும் மனைவியும், உங்களுக்கு பிறக்கிற அந்த பிள்ளையை மட்டும்தான் பார்க்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் கீழ்ப்படிந்தார். லூக்கா 2:52 வாசிங்க. இயேசுவானவர்
ஞானத்திலும். பாருங்க, முதல்ல கீழ்ப்படிஞ்சாரு தாய் தகப்பனுக்கு. அடுத்து அவர் ஞானத்தில, ஏன்னா தகப்பன் ரொம்ப ஞானம் உள்ளவர். அவர் ஞானமாய் நீதியோடு புத்தியோடு நடந்தார். அப்ப அந்த தகப்பனுக்குரிய ஞானம் அந்த பிள்ளைக்கு இருந்தது. அவர் முதலாவது ஞானத்திலும் பலத்திலும், அடுத்து அவர் சரீரக்குரிய வளர்ச்சி, ஞானத்துல வளர்ந்தாரு. அடுத்தது சரீரத்துக்குரிய வளர்ச்சியும், சின்ன குழந்தையாவே இல்லை அவர் அப்படியே நாளுக்கு நாள் வளர்த்தியிலும், தேவ கிருபையிலும், அடுத்தது தேவனுடைய கிருபையிலும், மனுஷர் தயவிலும், மனுஷனுடைய தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நம்ம நினைக்கலாம் யாருடைய தயவும் தேவையில்லைன்னு சொல்லி. நிச்சயமா நமக்கு தயவு தேவைங்க. மனுஷனுடைய தயவு தேவை. ஒரு சிலர் யாரையுமே சட்டை பண்ண மாட்டாங்க, யாரையுமே மதிக்க மாட்டாங்க, யாருக்கிட்டையுமே அன்பு செலுத்த மாட்டாங்க. பார்த்தா அப்படியே ரூல்ஸா இருப்பாங்க. அப்படி இந்த பக்கம் திரும்ப மாட்டாங்க, இந்த பக்கம் திரும்ப மாட்டாங்க. அப்படி போனா ஒரே நேரு, திரும்பினா ஒரே நேரு தான். வலது இடதை ஒன்று சாயறது இல்லை. அவங்களுடைய பேச மாட்டாங்க, இவங்களோட பேச மாட்டாங்க. அவங்களோட ஐக்கியம் இருக்காது, இவங்கள்ட்ட ஐக்கியம் இருக்காது. சரி, அப்படிதான் எல்லாம் போட்டு தேவனோட ஒரு நல்ல ஐக்கியம் இருக்குதா, அங்கேயும் இருக்காது. என்னத்துக்கு தாங்க நம்ம ஒரு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழணும்? ஐக்கியம் இல்லைங்க. முதல்ல இயேசு கீழ்ப்படிந்தார் எல்லாத்துக்கும். அதிகாரத்துக்கு, தாய் தகப்பனுக்கு, அன்புக்கு, நீதிக்கு, பக்திக்கு, புத்திக்கு, நல்லொழுக்கத்துக்கு, எல்லாத்துக்கும் தாய் தகப்பன் சொல்லுகிற காரியத்துக்கு எல்லாம் கீழ்ப்படிந்து அடுத்து ஞானத்தை பெற்றுக்கொண்டார். அப்புறம் சரீர வளர்ச்சியை பெற்றுக்கொண்டார். சரீரம் வளர்றதுக்கு அவருக்கு சாப்பாடு வேணும்ல. அவர் எல்லாத்தையும் அல்ல தள்ளிட்டு எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும் படைச்சிட்டேன் அப்படின்னு போயிட்டா, இப்போ மனுஷனை பிறந்திருக்கிறவர் வளரணுமே, சாப்பாடு போட்டு ஆகணும் இல்லையா? அப்ப தாய் தகப்பனுடைய ஆதரவுல இருந்து அவர் தன் சரீரத்தை வளர்த்து கொண்டார். அப்புறம் தேவனுடைய கிருபை அவர் பெற்றுக்கொண்டார். மனித தயவு, போன இடங்கள் எல்லாம் மனித தயவு அவர் பெற்றுக்கொண்டார். நம்ம இப்படி இருந்தா நாமும் மனிதர்களுக்கு தயவு காட்டணும். நம்மை காண்கிறவர்கள் நமக்கு தயவை உண்டு பண்ணுவார்கள். மனிதர்களுடைய தயவை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணுவார். மனித தயவு, இப்படிப்பட்ட ஒரு குடும்பம். இதை கேட்கும் போது பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்ம குடும்பம் ஏன் அப்படி இருக்க கூடாதா? நம்ம 4 பேர் பார்த்து தூற்றுற குடும்பமா இருக்கணும், அல்லது நம்ம பார்த்து 4 பேர்த்த நடுவுல தெருவுல நிறுத்துற குடும்பமா இருக்கணுமா? அப்படி வேண்டாம். இது வரைக்கும் இருந்திருக்கலாம். ஆனா இன்னையில இருந்து இந்த யோசேப்பை போல, மரியாதை போல, இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கை மாறும். அவர் இந்த வாழ்க்கையை மாத்தத்தாங்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். உங்களை என்னையும் மாத்தத்தான் வந்தார். இதுவரைக்கும் நம்ம மாறாம இருந்தா இனிமேலாவது மாறுவோம். மாறி இயேசுவை போல தயவு பெறுவோம். தேவனுடைய கிருபை பெற்றுக் கொள்ளலாம், மனித தயவு பெற்றுக் கொள்ளலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. தேவதூதர்கள் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை பாருங்க. இந்த இயேசு இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நல்ல ஒரு நீதிக்குரிய, பக்திக்குரிய, புத்திக்குரிய, கிருபை பெற்ற குடும்பத்துல ஒருத்தர் பிறந்தத பரலோகத்திலிருந்து தேவதன் வந்து அறிவிக்கிறாங்க. இதே போல நாமும், நம்முடைய குடும்பமும், நம்முடைய ஒவ்வொருவரும், புருஷன், மனைவி, பிள்ளைகள், அப்படி இந்த வேதத்தில் நாம் பார்த்த இந்த வார்த்தையின்படி நடந்தா தேவதூதனே நம்ம தேசத்துக்கு, நம்ம வாழ்கிற பகுதிக்கு சாட்சி கொடுப்போம். நம்மளை குறித்து நம்ம எல்லா வீட்டில் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்போம். 4 பேர் நடந்து நமக்கு விரோதமான காரியங்களை பேசும்போது அங்கே நம்ம வீட்டுக்கு மேலே நின்று ஒரு தேவதூதன் பேசுவான், இவர்கள் நீதிமான் அப்படின்னு சொல்லி. நம்ம ஒன்றும் பேச வேண்டாம். இவர்கள் பக்திமான், இவர்கள் என்னாலே தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லி தேவதூதன் பேசுவான் நம்மளை குறித்து. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் ஓடி வந்து, அப்பா நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாமே, நாங்களை ராத்திரி வரும்போது உங்க வீட்டுக்கு மேல ஒரு தேவதூதன் நின்று பெரிய ஒரு சத்தத்தோடு பேசினா நாங்கெல்லாம் பயந்துட்டோம், இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்படி வாழ்க்கை மாறும். ஆண்டவர் நம்மையும் உங்களையும் என்னையும் மாற்றதான் அந்த பூமிக்கு வந்தார். இதே இப்ப இருக்கிற குணத்தோடவே இருந்து நாம் சீர்கட்டோ அல்லது நரகத்துக்கோ தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் போவதற்கு தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளல. தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் தெரிந்து அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் நம்மை அழைத்து நல்ல ஒரு பாத்திரமா அழைத்து, நல்ல ஒரு குடும்பமா அழைத்திருக்கிறார். ரெடி ஆயிட்டாங்களா? முடிக்க போறேன். ரெடி ஆயிட்டாங்க.
ஆனபடினால இயேசு எப்படி வாழ்ந்தாரோ, முதலாவது இயேசு இந்த பூமிக்கு அந்த நல்ல ஒரு மீட்பு இந்த பூமிக்கு வருவதற்கு ஆண்டவர் நல்ல ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்டார். யோசேப்பை, மரியாதை தெரிந்து கொண்டார். அவர் மூலமாக தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி இன்றைக்கு ரட்சிப்பை, மீட்பை தந்தது நிமித்தம் இன்றைக்கு நாமெல்லாம் சுதந்திரமாய் வந்து இன்றைக்கு அவருடைய ஆலயத்தில் ஆராதிக்கிறோம். இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சந்ததிக்கு என்றும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இதை கூட நாம் தடை தாழ்த்தி நான் சொம்மனும். ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் வாசித்த வசனத்தின்படி, நாங்கள் கேட்ட இந்த நல்ல செய்தியின்படி ஆண்டவரே யோசேப்பை ஆண்டவரை நீதிமானாய் கண்டு, ஆண்டவரை புத்திமானாய் பக்திமானாய் கண்டு, மரியாதை ஆண்டவரே ஒரு அடிமையாய் ஒப்பு கொடுத்த தன்னை வெறுமையாக்குகிற பாத்திரம் என்று கண்டு, தேவனுக்கு எல்லா விதத்திலும் அடிமையாக்கி தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள் என்று கண்டு ஆண்டவரே அவளுக்கு கிருபையை கொடுத்து அவர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு தந்து எல்லாவற்றிலும் கீழ்ப்படிதலை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவரே மனித தயவை எங்களுக்கு உண்டு பண்ணி தேவ கிருபை எங்களுக்கு பெற்று தந்து சகல ஞானத்தையும் பெற்று அந்த ஞானத்தினால் எங்களை நிரப்பும்படியாக அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின்படி நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய வருக பரியந்தம் நாங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சிங்காசனம் வந்து சேரும் வரைக்கும் எங்களோடு கூட இருக்கும்படியா, இந்த வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கும்படியா, எங்கள் குடும்பங்களை கட்டும்படியா, எங்கள் குடும்பங்களிலே ஒரு எழுப்புதலை தரும்படியாய், நாங்கள் வாழ்கிற பகுதிக்கு எங்கள் குடும்பம் ஒரு முன்மாதிரியாய் எடுத்துக்காட்டாய் யோசேப்பு மரியாள் இயேசு கிறிஸ்துவை போல எங்கள் குடும்பத்தை மாற்றி எங்கள் மூலமாய் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஆண்டவரே உமது நாமத்தை ஏற்றுக்கொண்டு எல்லா ஜனங்களும் ரட்சிப்பை அடைய எங்களை பயன்படுத்தும்படியாய் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் நீர் உருவாக்கும்படியாய் நம்முடைய வல்லமுள்ள பலக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் மகிமையான காரியங்களை செய்ய ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.